என்ன மாதிரியான கேரக்டர்லேயே தெரியலையே. அங்க இருந்து இங்க வந்து, இங்க இருந்து இங்க வந்து வருஷத்துக்கு வருஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. யாரை பத்தியும் தெரியலாம். நான் இந்த அரசியல் களத்திலே வியந்து பார்த்த, முறைத்து பார்த்த, ஆகச் சிறந்த, அறிவாற்றல் நிறைந்த, அழகு நிறைந்த, அரசியல் தேர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய தலைவராக விஜயை பார்க்கிறேன். அவரிடம் நான் நேரில் சென்றவுடன் அவர் என்னிடம் சொன்ன ஒரே வார்த்தை, நான் உங்களுடைய ஃபேன். அதாவது ஆங்கிலத்திலே ஃபேன் என்றால் தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் விசிறி, உங்களுடைய ரசிகன். அந்த ரசிகன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சொடக்கு போட்டு கூட சொல்லுவேன், அவர் என்னுடைய ரசிகர். நான் அவருக்கு ரசிகராக இருப்பதிலே நான் போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை சொர்க்க பூமியாக மாற்றப் போவது அவர்தான். இந்த தமிழ்நாட்டை ஊழலாத மாற்றமாக அவர்தான். அவர் தற்குறி அல்ல, ஆச்சரியக்குறி. அவர் தற்குறி அல்ல, பதற்றக்குறி. ஆமா, கமா ஸ்டெஃபிகான் எல்லாமே அவர்தான். ஆக அவரை போல ஒரு சிறந்த தலைவரை இந்த தமிழ்நாடு தவறவிடக்கூடாது. அவருடைய கண்ணிலே நான் 100 எம்ஜிஆர்களை பார்க்கிறேன். அவருடைய லெப்ட் கண்ணிலே 1000 அண்ணாக்களை பார்க்கிறேன். அவருடைய சொற்களிலே சேகுவாராவையும் கார்ல் மார்க்ஸையும் லெனினையும் சேர்த்து பார்க்கிறேன். அவருடைய நடையிலே எஸ் ஏ சேகரை பார்க்கிறேன். ஏனால் ஜீனப்படி, அதாவது அவரை நான் சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகளிலே அதாவது அடக்க முடியாது. நான் பார்த்து இந்த சின்ன வயதில் இவ்வளவு ஆற்றலா, அறிவாளவா, ஆகா, இப்படி ஒரு பேமெண்டா, இப்படி ஒரு இதுவா என்று நான் ஆச்சரியப்பட்டு அந்த கட்சியிலே என்னை நான் இழைத்துக் கொண்டு இனி வாழ்நாள் முழுவதும் இந்த கட்சியிலே இருப்பேன் என்று நான் சத்தியமாக சொல்கிறேன். புசி மீது சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த கட்சியிலே தான் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வாய் இன்னும் எத்தனை பேருக்கு தான் மாறி மாறி பேச போகுதுன்னு தெரியல. சரி.